ஹலோ கைஸ், டிடிஎஃப் வாசனா கலாட்டா சேனல்ல இருந்து வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூல ஒரு क्वेश्चन மட்டும் திரும்பி கேட்டிருப்பாங்க. அப்படி என்ன क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் வாசன் ப்ரோ உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை தராங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலான பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க, அதுவும் ஏன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வாசனா தெரியலன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இந்த வீடியோ எண்ட்ல ஒன்னு சொல்லியிருப்பாரு, அதனாலயே கூட இருக்கலாம். அண்ட் இது சில யூடியூபர்ஸ் கூட ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பண்ணாத தப்பாவோடவா இவரு பண்ணிட்டாரு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் இரும்பு கரங்கள் கொண்டு என்னை மட்டும் அடக்குவது ஏன்? சட்டம் என்பது பொதுவானது தானே நான் கேட்கிறேன். என்ன காரணம்? சரி, நீ உலகம் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும். நான் நல்லது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்க, தப்பு செஞ்சாலும் சில பேர் நான் நல்லது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்க, நல்லது கெட்டது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்கன்னா பரவாயில்ல, பாத்துக்கலாம். வீடியோ போடுறீங்கல்ல, நான் என்ன செத்துறணுமா, இப்ப நான் வந்து உயிரிழக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போய் ஒரு வீடியோ போட்டுருந்தீங்கல்ல, எதுக்கு அவங்க யார் டார்கெட் பண்றாங்க? என்ன, நான் கார் ஸ்பீக்கர்ல பேசுனதுக்கு கார் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் மாசம் 40,000 கட்டிட்டு இருக்கேன். அரெஸ்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் மனசு வலிக்குது. கார் ஸ்பீக்கர்ல பேசுறதுக்குன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் இதுதான் கேட்கணும். இல்ல, இப்ப என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் வந்து நிறைய பேர் வந்து தெரியலையா? எனக்கு வந்து அப்படி ஒரு யூடியூபரை வந்து பண்ண கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா வந்து இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பண்ண ஹெல்மெட் போடாம போறாங்க. ஸோ அவங்கள தானே வந்து பண்ண நம்ம மீன் பண்ணி இருந்திருக்கணும். பட் இருந்தாலும் நிறைய பேர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அதே மாதிரி சொல்றாங்களே, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் எனக்கே அவ்வளோ பிரச்சனை.